ஹாய் அனைவருக்கும் வணக்கம். அக்டோபர் 31க்கான கரண்ட் அவர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன் பட்டியலில் தமிழ்நாடுடைய ரேங்க் என்ன? ஓகேங்களா. ரொம்ப ஒரு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளம், அந்த புதுப்பிக்கத்தக்க அந்த எரிசக்தி என்னன்னா, நம்ம இந்த சோலார் எனர்ஜி, இந்த காற்றாலை உற்பத்தி சொல்றோம்ல, அதிலிருந்து கிடைக்கிற மின்சாரம், ஓகே. அதிலிருந்து கிடைக்கிற ஆற்றல், அதன் அடிப்படையில பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு எந்த பிளேஸ்ல இருக்கு? அப்ப தமிழ்நாடு கிட்டத்தட்ட 4த் பிளேஸ்ல இருக்காங்க. ஓகேவா. தமிழ்நாடு வந்து 4த் பிளேஸ்ல இருக்காங்க. அப்ப முதல் 3 இடத்துல எந்தெந்த மாநிலங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க சர்ச் பண்ணி, அத பத்தி அப்ப இன்னைய நிலைமைக்கு எவ்வளோ வந்து மெகாவாட் வந்து நம்ம தமிழ்நாட்டுல எவ்வளோ திறன் மெகாவாட் வச்சிருக்காங்கன்றத நீங்க எழுதி நோட்ஸ் எடுக்கணும். ஒவ்வொரு கொஸ்டின் நோட்ஸ் எடுத்தா மட்டும் தான் நம்மளால ஈஸியா வந்து கிட்டத்தட்ட 25,500 ஓகேங்களா. 25,500 மெகாவாட் எரிசக்தி திறன் தமிழ்நாட்டுல இருக்கு. ஓகேவா. கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4த் பிளேஸ். ஓகேவா. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன் பட்டியலில் தமிழ்நாடுடைய ரேங்க் பார்த்தீங்கன்னா 4த் பிளேஸ்ல இருக்கு. அப்ப 1, 2, 3 இந்த 3 ரேங்க் யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, காற்றாலை மின் உற்பத்தி தரவரிசையில் தமிழ்நாடு பிடித்துள்ள இடம் என்ன? ஓகேங்களா. இப்ப ரொம்ப ரொம்ப இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின் தான். இதுல தமிழ்நாடு வந்து 2ண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. ஓகேவா. தமிழ்நாடு வந்து காற்றாலை மின் உற்பத்தி ரேங்க் லிஸ்ட்ல தமிழ்நாடு 2ண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாரு? ஓகேவா. ஒரு விஷயத்த படிக்கும்போது நீங்க அத சர்ச் பண்ணி நோட்ஸ் எடுத்தீங்கன்னா மட்டும் ரொம்ப தரோவாகும். ஓகேவா. ஒரு விஷயத்த அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணீங்கன்னா, நம்மளால எதுவும் எழுத முடியாது. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கும் ஒரு 4 ஸ்டேட் 1, 2, 3 4த் 4 பிளேஸையும் ஒரு ஷார்ட்ஸா போட்டுர்றோம். இதுலயும் ஒரு 3 ரேங்க் இருக்க ஸ்டேட்ட ஒரு ஷார்ட்ஸா போட்டுர்றோம். ஓகேவா. நீங்களும் நோட்ஸ் எடுத்து எழுதி வைங்க. ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. தேர்ட் கொஸ்டின் பாருங்க இதுல. கலைஞர் அதாவது குடிசை இல்லா தமிழகம் என்ற நிலையை அடைய இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட வருஷம். ஓகேவா. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குடிசை இல்லா தமிழகம். ஓகேவா. இது ஒரு ஸ்கீமினுடைய ஒரு முக்கியமான ஒரு நோக்கம் இது. எந்த வருஷம்னா 2030. எல்லாரும் படிச்சிருக்கலாம். கலைஞர் கனவு இல்லம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப எந்த வருஷம் இந்த ஸ்கீமை தொடங்குனாங்க? இந்த ஸ்கீமுடைய நோக்கம் என்ன? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2030. என்னன்னா குடிசை இல்லாத தமிழகம் அப்படின்னு இலக்க எந்த வருஷம் இலக்கு நிர்ணயிச்சாங்கன்னா 2030. ஓகேங்களா. அப்ப இதனுடைய விரிவாக்கமான நோட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்ப இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட கலைஞர் கனவு இல்லன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி படிச்சிருப்போம். இது எப்ப தொடங்கப்பட்டது பார்த்தீங்கன்னா, 19 பிப்ரவரி 2024ல தொடங்கியிருக்காங்க. இதனோட முக்கியமான நோக்கமே 2030ஆம் ஆண்டுக்குள் குடிசை இல்லா தமிழகம் அப்படின்னு ஒரு இலக்கு அடையணும். அதான் 2030ன்னு சொல்லிட்டு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப வர 2025, 26 இந்த இந்த வருஷம் நிதியாண்டுல கிட்டத்தட்ட 1,00,000 வீடுகள் கட்ட அப்பைலேருந்தே அனுமதி குடுத்திருக்காங்க. மேலும் இத்திட்டத்தின் கீழ் 6 வருடங்களில் 8,00,000 வீடுகள் கட்டி முடிக்கப்பட உள்ளன. இதுவும் நமக்கு முக்கியமான ஒரு கொஸ்டின் தான். அப்ப ஒரு ஸ்கீம்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது எப்ப தொடங்குனாங்க? அதனுடைய நோக்கம் என்ன? அதுக்கு யாராவது ஒரு கலெக்டர வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு ஃபுல்லா நம்ம பார்த்து தான் ஆகணும். ஓகேங்களா. அப்ப குடிசை இல்லா தமிழகம் ஒரு முக்கியமான இது எத்தன மாசம் அதாவது கிட்டத்தட்ட இந்த நெக்ஸ்ட் இயரே எக்ஸாம் நடந்தாலுமே, இந்த ஸ்கீம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஸ்கீம் ரன் அப்ல தான் இருந்துட்டு இருக்கும். ஓகே. ரன்னிங்ல தான் இருக்கும். அதனால இது மாரி ஸ்கீம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஈவென்ட் நடக்கும். எல்லாத்தையும் நம்ம நோட்ஸ் எடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துக்க முடியாது. ஓகேவா. இப்ப நம்ம அடுத்த கொஸ்டின் போலாம். இந்தியாவினுடைய மொத்த வேலைவாய்ப்புல சேவைத் துறையினுடைய பங்கு எவ்வளோ அப்டின்னா 25% ஓகே. 25% உள்ளது. அக்டோபர் நிலவரப்படி இந்த அக்டோபர் இந்த நிலவரப்படி 25% உள்ளது. ஓகேவா. இதெல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். இத பத்தி டீட்டெயிலாவும் நம்ம நோட்ஸ் எடுத்தா மட்டும் தான் இது மாரி கொஸ்டின் அட்டெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. அடுத்து 5த் ஒன் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 5 பெண்கள் மற்றும் திருநங்கையர்களுக்கு ரூ. 1000 ஓகேவா. அந்த ஸ்கீம வந்து இப்ப கொண்டு வந்திருக்காங்க. எந்த ஸ்டேட்னா கேரளா. ஓகேங்களா. கேரளா தான் கொண்டு வந்திருக்காங்க. பெண்களுக்கும் மற்றும் திருநங்கையர்களுக்கும் மாசம் ரூ. 1000 குடுக்க ரெடி அதே மாரி வேலையில்லா இளைஞர்களுக்கும் அவங்க வந்து ரூ. 1000 குடுக்குற ஸ்கீமும் அனௌன்ஸ் பண்ண ரெடியா இருக்காங்க. இது எந்த ஸ்டேட்னா கேரளா. ஓகே. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நம்ம தமிழ்நாட்டிலயுமே நெறைய ஸ்கீம் இருக்கு. இதே மாரி கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை 1 அது இல்லாம இப்ப ம் புதுமை புதல்வன் ஒரு ஸ்கீம் இருக்கு. மாணவர்களுக்காகவும் அந்த ஸ்கீம் படிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட நெறைய ஸ்கீம் இருக்கு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. அடுத்தது அணுசக்தி மூலம் இயங்கும் ஆளில்லா நீர்மூழ்கி ட்ரோனை உருவாக்கியுள்ள நாடு எது? ஓகேவா. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அணுசக்தி மூலம் தான் இயங்குது. ஓகேவா. ஒரு ஆளில்லா நீர்மூழ்கி ட்ரோன். ஓகேவா. அண்டர் வாட்டர் ட்ரோன் இது. எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ரஷ்யா தான். ரஷ்யா தான் உருவாக்கியிருக்காங்க. இதனுடைய பேரு பார்த்தீங்கன்னா, பொசைடன். ஓகேவா. பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். பொசைடன். ஓகேவா. பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன். ஐசிசி தரவரிசையில் அதிக வயதில் முதலிடம் பிடித்த வீரர் யார்? ஐசிசி ரேங்க் லிஸ்ட் போடுவாங்க. அப்ப போடுவாங்க. சமீபத்தில ஆஸ்திரேலியாவுக்கும், இந்தியாவுக்கும் ஒரு நாள்
தொடர் நடந்துட்டு இருந்துச்சு. ஓகேவா? அதில ரோஹித் சர்மா ஓகேவா? கிட்டத்தட்ட நிறைய ரன்கள் அடிச்சிருக்காரு. இந்த ஐசிசி தரவரிசையில் அதிக வயதில் ஏன்னா அவருக்கு கிட்டத்தட்ட 35 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. அதிக வயசுல ஐசிசி ரேங்க்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரதுலாம் ரொம்ப சாதாரண விஷயம் இல்ல. ஓகேவா? யாருன்னா ரோஹித் சர்மா. அதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ரீட் பண்ணி பாருங்க. ஐசிசி தரவரிசையில் ஐசிசி தரவரிசையில அதிக வயதில் முதலிடம் பிடித்த வீரர் தான் ரோஹித் சர்மா. ஆப்ஷன் ஏ ரோஹித் சர்மா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. யாசிதா ஓகேவா? யாசிதா பின்வரும் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இப்ப ஏன் இந்த யாசிதாவ பத்தி படிக்கிறோம்? அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப என்னன்னா, ஆசிய யூத் கேம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? அந்த கேம்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த யாசிதா வந்து மல்யுத்தம் அப்படின்ற ஒரு விளையாட்டுல பார்த்தீங்கன்னா, கோல்டு மெடல் அடிச்சிருக்காங்க. தங்கம் வாங்கியிருக்காங்க. ஓகேவா? மல்யுத்தத்துல 61 கேஜி 61 கிலோகிராம் ஃப்ரீ ஸ்டைல் பிரிவுல கலந்துக்கிட்டு கோல்டு வாங்கியிருக்காங்க. அதனால தான் யாஷிதா பத்தி தெரிஞ்சுக்கிறோம். இவங்க எந்த விளையாட்டை சேர்ந்தவங்கன்னா, மல்யுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க இந்த நோட்ஸ் எழுதும்போது இந்த யாசிதா அப்படின்றவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவன் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணி கூடுதலாகவும் நீங்க எழுதி வைக்கணும். ஓகேவா? நீங்க சர்ச் பண்ணும்போது பயங்கரமா மெமரி ஆகும். அதை நீங்க யூஸ் பண்ணிக்கணும். ஆசிய யூத் விளையாட்டுப் போட்டியின் டேபிள் டென்னிஸ் கலப்பு இரட்டையர் பிரிவில் ஓகேவா? கலப்பு இரட்டையர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்றுள்ள ஜோடி யார்? இது ஒரு முக்கியமான கொஸ்டின் இது. ஓகேங்களா? யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சிண்ட்ரெல்லா தாஸ் மற்றும் சௌத்தர் ஆர்யா. அந்த 2 பேர் தான். சிண்ட்ரெல்லா தாஸ் மற்றும் சௌத்தர் ஆர்யா தான் வந்து வெண்கலம் வாங்கியிருக்காங்க. ஓகேவா? முக்கியமான கொஸ்டின் இது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, உலக லெமூர் தினம் எப்போ? உலக லெமூர் தினம் எப்போ? ஓகேங்களா? எல்லாமே அக்டோபர் 31 தான். ரொம்ப ரொம்ப முக்கியம். உலக லெமூர் தினம் அக்டோபர் 31. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. தேசிய ஒற்றுமை தினம் நேஷனல் யூனிட்டி டே கடைபிடிக்கப்படும் தினம் எப்பன்னு கேட்குறாங்க. இதுவுமே அக்டோபர் 31 தான். ஓகேவா? ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. இதில் இன்னொருத்தரை பற்றி இப்போ இதே கொஸ்டின் தொடர்பாக இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம். உலக நகரங்கள் தினம் அதுவுமே அக்டோபர் 31 தான். அக்டோபர் 31. தேசிய பாரத திருவிழா ஓகேவா? யாருடைய பிறந்த நாளை அறிவிச்சிருக்காங்க? இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யாருன்னா நம்மளுடைய சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய பிறந்த நாளை தான் தேசிய பாரத திருவிழாவாக அனுசரிக்கணும். அதாவது இந்த அக்டோபர் 31 நவம்பர் 10 15 சரியா பார்த்துட்டு சொல்றேன். ஓகேவா? நவம்பர் 10 தான். ஓகேவா? அது ஒன்றையும் பார்த்து எழுதிக்கலாம். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். யாருடைய பிறந்தநாள்னா நம்முடைய சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய அந்த பிறந்தநாளை தான் தேசிய பாரத திருவிழாவாக கொண்டாடணும்னு சொல்லிட்டு அனுசரிக்கிறாங்க இந்த வருஷத்துலேருந்து. அக்டோபர் இந்த 31 நவம்பர் 10 வரைக்கும் போகுது. உலகிலேயே அதிக எண்ணிக்கையில் அணு ஆயுதங்களை கொண்ட நாடு. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. கிட்டத்தட்ட 150வது பிறந்த தினம். ஓகேங்களா? அப்படியே சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய 150வது பிறந்த தினம் தான் கொண்டாடுறோம். இதை தான் வந்து தேசிய ஒற்றுமை தினமாகவும் கொண்டாடுறோம். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்னன்னா வேற்றுமையில் ஒற்றுமை. கருப்பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஒற்றுமைன்னு சொல்றோம்ல, வேற்றுமையில் ஒற்றுமை தான் யூனிட்டி டே கொண்டாடுறோம்ல அக்டோபர் 31. அந்த யூனிட்டி டேக்கான கருப்பொருள் தான் வேற்றுமையில் ஒற்றுமை. அவருடைய 150வது பிறந்த தினம் அனுசரிக்கிறாங்க. அதை தான் தேசிய பாரத திருவிழாவாக நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. இது என்ன தேதின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 31 நவம்பர் 15 வரைக்கும் போகுது. ஓகேவா? அக்டோபர் 31 நவம்பர் 15 வரைக்குமே இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட் பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். அதாவது உலகிலேயே அதிக எண்ணிக்கையில் அணு ஆயுதங்கள் கொண்ட நாடு. இது ஏன் அணு ஆயுதங்களை பற்றி நியூஸ் வருதுன்னா, சமீபத்தில் ட்ரம்ப் வந்து அவங்களுடைய அந்த வார் டிபார்ட்மெண்ட் ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காரு. அணு ஆயுதங்களை பரிசோதிக்கணும்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துருக்காரு. அதனால் இதை பற்றி பேச்சு அடிப்படுது. உலகிலேயே அதிக எண்ணிக்கையில் வந்து அணு ஆயுதங்கள் யார்கிட்ட இருக்குன்னா ரஷ்யா தான் ஃபஸ்ட்டு. ரஷ்யாட்ட தான் வந்து அதிக எண்ணிக்கையிலான இருக்குது. செகண்ட் பிளேஸில் தான் அமெரிக்கா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிளேஸ் ரஷ்யா, செகண்ட் பிளேஸ் தான் அமெரிக்கா. தேர்ட் ஒன் பாருங்க. கடற்கரை காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் அப்படின்றது எந்த 2 மாநிலங்களில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 மாநிலங்கள். ஓகேவா? என்னன்னா தமிழ்நாடு, குஜராத். ஓகேவா? இந்த 2 ஸ்டேட்டில் தான் கடற்கரை காற்றாலை மின் உற்பத்தி ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தமிழ்நாடு, குஜராத். அடுத்து 15th ஒன் பாருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த வருஷத்திலே கிட்டத்தட்ட ஒரு 5 பேர்கிட்ட கிராண்ட் மாஸ்டராக வந்து பட்டம் வாங்கியிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தலாம். இந்த கொஸ்டின் என்னன்னா இந்தியாவினுடைய 90வது கிராண்ட் மாஸ்டர். ஓகே, நேற்று நியூஸில் வந்திருக்கும். இந்தியாவுடைய 90வது கிராண்ட் மாஸ்டர், தமிழகத்தினுடைய 35வது கிராண்ட் மாஸ்டர். தமிழ்நாட்டிலேருந்து 35வது நபர், இந்தியாவிலேருந்து 90வது நபர். ஓகே, யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இளம்பருதி. ஓகேவா? இந்த நபர் தான் இளம்பருதி. ஆப்ஷன் சி இளம்பருதி. அவங்க தான் வந்து கிராண்ட் மாஸ்டர். இளம்பருதி பார்த்துக்கோங்க. இந்தியாவுடைய 90வது கிராண்ட் மாஸ்டர், தமிழ்நாட்டை சேர்ந்த 35வது கிராண்ட் மாஸ்டர் இளம்பருதி. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. மெட்ரோ ரயில் திட்டத்தில் உலக அளவில் இந்தியாவுடைய ரேங்க் என்ன? மெட்ரோ ரயில் ஸ்கீமில் இந்தியாவுடைய ரேங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸில் சைனா. ஓகேவா? சீனா தான் ஃபஸ்ட்டு.
ரொம்ப ரொம்ப முக்கியம். சீனா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. அடுத்து அமெரிக்கா செகண்ட் பிளேஸில் இருப்பாங்க. அமெரிக்கா. இந்தியா 3வது இடத்துல இருப்பாங்க. ஓகேவா? ஆப்ஷன் பி. மெட்ரோ ரயில் திட்டத்தில் உலகின் முதல் 3 நாடுகள் சீனா, அமெரிக்கா. 3வது இடத்துல தான் இந்தியா இருக்காங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. 18 ஓகேவா? கிட்டத்தட்ட 17 கொஸ்டின் தான். 17 கொஸ்டினோட கம்ப்ளீட் பண்ணுறோம். தேங்க்யூ.